ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அதிகாலையின் தேவனோடு என்ற தலைப்பில் நம் யோசுவா புத்தகத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே 24வது அதிகாரம், அதோட கடைசி அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தியானத்தின் வசனம் 24வது அதிகாரம், அவருடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களிலும் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாரத்துல யோசுவா கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று ஆரம்பித்து இந்த அதிகாரத்திலிருந்து அவர்களுக்கு கர்த்தர் செய்த அதிசயமான காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்படி சொல்லிக் கொண்டு வருகிற அவர் செய்த அதிசயங்களையும் அந்த அதிசயங்களிலிருந்து எப்படியெல்லாம் அந்த யோர்தான் நதியை கடந்தார், இந்த செங்கடலை பிளந்தார், இவ்வளவு அதிசயங்களையும் சொல்லி இவ்வளவு அதிசயங்களை செய்த தேவனை நீங்க விட்டு விலகிடாதீங்க, பின்மாற்றம் ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல இந்த காரியம் நான் பாருங்க, நீங்க இந்த மாதிரி செய்யற ஆளுதான், நீங்க உண்மையாவே இருக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துக்கத்தோடு சொல்லும் போது, இந்த நிச்சயமாகவே நாங்க அந்த மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது இவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கையை வைத்து அப்போ ஒரு கல்லை நட்டுட்டு அந்த கல்லை நட்டு சொல்றாரு, இது நம்ம சொன்ன வார்த்தைகளெல்லாம் இந்த கல் கேட்டது என்று உங்களுக்கு ஒரு சாட்சியா இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை நடுறாரு. இந்த அதிகாரத்துல இதான் நம்ம பாக்குறோம். இந்த அதிகாரத்துல நம்ம இந்த வாசித்த வசனம், நான் கட்டப்பட்ட பட்டணங்களும் நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்து, நீங்கள் ஒரு ஆல்ரெடி பட்டணம் கட்டப்பட்டிருக்கு. நீங்க மோசே காலத்துல ஆபிரகாம் காலத்துல பாத்தீங்கன்னா இதே யோசுவாவே சொல்றாரு, ஆத்தங்கரையில் அங்க இருந்து கொண்டு வந்தவர் பாத்தீங்கன்னா மலை தேசத்துல கடந்து வந்ததை சொல்றாரு. 3வது அதிகாரத்தை வாசிக்கிறோம். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த தகப்பனாகிய ஆபிரகாமையும் அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சன்னதியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஈசாக்கையும் யாக்கோவையும் யாசாவை கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன். இப்படி அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மலை தேசம் தான், ஒரு கட்டப்பட்ட இடமும் இல்ல, ஒரு திராட்சை தோட்டமும் இல்ல. கர்த்தர் இந்த வார்த்தையை எப்படி நிறைவேற்றுகிறார் என்றால், ஆதியிலே உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். அதை வாசிக்கலாம். யாத்திராகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாகவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேரும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அல்லேலூயா. அவர்கள் நெருக்கப்படுகிறதையும் அவர்கள் துன்பப்படுகிறதையும் அவருடைய அடிமைத்தனத்தையும் அவர்கள் கேட்டு ஆண்டவர் சொல்லுகிற அந்த வாக்கு தத்தத்தை எவ்வளவு அருமையா கொண்டு வந்து நிறைவேற்றார் பாருங்க. பல வருடம் கழித்து நிறைவேற்றார்கள். ஆபிரகாமுக்கே முதல்ல அழைக்கும் போது கட்டப்படாத பட்டணம், மேடுகள் மலைகள்ல தான் போய் அவங்களுக்கு குடும்பம் வைக்கிறாரு. ஆனாலும் இவர்களை வாக்கு தத்தம் பண்ணினது காரணத்துக்காக கட்டப்பட்ட பட்டணத்தையும் திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும், அது எவ்வளவு அழகப்படுகிறது. நீங்கள் நடாத திராட்சை தோட்டத்தை நீங்க நடல, ஆல்ரெடி நட்டு அதுல இருந்து பழம் காய்ச்சிருக்குது. அதான் அவர் பாலும் தேடும் ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கு. அதை நீங்க போய் புசிப்பீர்கள் என்று அந்த வார்த்தையை இங்க தீர்க்க தரிசனமாக நிறைவேற்றுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதை நாம் தான் தகுதிப்படுத்திக் கொண்டு அதை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். ஒரு வார்த்தையும் தேவ அதிகாரத்துல பார்த்தோம், அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் விழுந்து போகவும் இல்லை, தவறி போகவும் இல்லை, இனிமே தவறுவதும் இல்லை. ஏனென்றால் வேதத்துக்கு நம்ம கொடுக்கப்பட்ட வேதத்துல இருக்க வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அவர் சொன்னால் நடக்கும். இதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறது. எலிசா அங்க போறாரு. போயிட்டு ஒரு விதவை, ஒரு மகன் இருப்பாங்க அவங்க குடும்பத்தோடு. அது பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஊழியக்காரன் குடும்பம். அந்த ஊழியக்காரன் இறந்துடுறான். அவங்களுக்கு போயிட்டு ஒரு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்க இங்க இருக்காதீங்க, இங்க இருந்து முதல்ல ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு வெளியே போயிடுங்க, 7 வருஷம் இங்க பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிடும் போது அந்த வார்த்தைக்கு அந்த ஸ்திரீ அப்படியே கீழ்ப்படிந்து குடும்பத்தோடு போறாங்க. போயிட்டு அதே போல ஒரு கொடுமையான பஞ்சம் வருகிறது. பஞ்சம் வந்ததுக்கு அந்த 7 வருஷம் கழிச்சு அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம், ஏன்னா 7 வருஷம் கழிச்சு திரும்பி வரோம், இந்த இடம் இருக்குமோ இருக்காதோ என்ன ஆனதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு வராங்க.
அந்த இடத்துல ராஜா ஒரு அந்த ஸ்திரியை பார்த்து அதாவது விசாரிக்கிறார், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க, நான் இந்த மாதிரி 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் வெளியூருக்கு போயிட்டேன், ஒரு பஞ்சம் வரும்னு சொன்னதுனால ஆகையால இப்பதான் நான் திரும்பி வரேன், என்னுடைய இடத்தை காணோம், நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு ஒரு பிரதானியை, அதாவது அந்த இடத்துல அவனுக்கு ராஜா ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு, வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த இடம் எங்க இருக்குதுன்னு பார்த்து அந்த இடத்தை திருப்பி கொடுக்கறதும் அல்லாமல் அந்த இடத்துக்கு எவ்வளவு விளைச்சல் 7 வருஷம் விதைத்திருக்குமோ அவ்வளவு விளைச்சலையும் நீங்க திரும்பி கொடுங்கன்றாங்க. பாருங்க, அப்படியே திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தோமானால், இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாத ஜனங்கள், அவங்க கீழ்ப்படியாததுனால பொறுமுறுத்ததுனால அவங்க யாருமே சேரல, அவங்க பிள்ளைகள் தான் இங்க சேர்ந்திருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தையை அவர்களை கொண்டு நிறைவேற்றார். அவங்களை கொண்டு வர்றதுனாலும் அவங்க பிள்ளைகளை அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு வந்து விடுகிறார். அவங்க பாருங்க, கீழ்ப்படிந்த காரணத்தினால நிறைய சொல்லாத ஒரு வார்த்தை, நீ போயிட்டு வா, திரும்பி உங்களுக்கு ரெட்டத்திலேயே ஆசீர்வாதம் இருக்கிறதெல்லாம் எளியா சொல்லல. ஆவியான ஒரு குணத்துல நீ வெளியே போயிட்டு தங்குன்னு தான் சொன்னாரு. திரும்பி வரும்போது திரும்பவுமாய் அந்த இடமும் கிடைத்தது, ரெட்டத்தலையான ஆசீர்வாதம். அந்த இடத்துல விதைச்சிருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்குமோ அது கர்த்தர் அதிசயமாய் திரும்பி கொடுக்கிறாங்க. பாருங்க, வார்த்தையில உண்மை உள்ளவர், வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். இந்த பொக்கிஷமான வேத வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறது. தினமும் வாசிங்க, அதன்படி நடங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அந்த விதவைக்கு செய்த தேவன் நமக்கு செய்ய மாட்டாரா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த தேவன் நமக்கு செய்ய மாட்டாரா? இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாகவே பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.